Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3 நாட்களாக குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் நிலையில் விடியா நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருகிறது. கண்மணி நகர் வழியாக செல்லும் குடிநீர் குழாய் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உடைந்த நிலையில் அதிலிருந்து தொடர்ந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் நீண்ட தூரத்திற்கு ஆறு போல் ஓடுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக விடியா நகராட்சி மீது மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சத்திரங்குளம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராசுரம் பகுதியில் உள்ள பழமையான சத்திரங்குளம் 43 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் குளத்தை சுற்றி நடைபாதை அமைப்பதற்காக கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் ஒரு வாரமாக பெய்த மழையால் சரிந்து விழுந்தது. விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் லட்சக்கணக்கில் செலவு செய்தும் தரமான முறையில் சுற்றுச்சுவர் அமைக்காததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கோனூரில் சென்றாய பெருமாள் கோயில் முன்பு உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை விடியா அரசு முறையாக பராமரிக்காததால் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அந்த தொட்டியை சீரமைக்க தீய சக்தி திமுக அரசு முன் வராததால் அப்பகுதி மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ள நிலையில் விரைவில் சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அருகே கோனூர் பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. அந்த தொட்டி அந்த பகுதியில் இந்த தொட்டி மூலயமா தண்ணி எல்லா பகுதியிலையும் போயிட்டுருக்குது. அந்த பகுதியில் போயிட்டுருக்குது. இதனால் அந்த தொட்டி பராமரிப்பு இல்லாதனால ரொம்ப மோசமான முறையில் இருக்கிறனால அந்த இதில் கம்பி காரக்கட்டிலாம் உடஞ்சி விழுகுறதுனால மோசமான முறையில் இருக்குது. அதனால் அந்த பகுதியில் பழைய தொட்டியை அகற்றிட்டு புதுசாக தமிழக அரசை புதுசாக கட்டி கொடுக்க சொல்லி அந்த பகுதியில் கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பண்ணை குட்டை தண்ணீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் பரிதாபமாக இறந்தனர். பாகாநத்தம் மலைப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி பெருமாளின் 4 வயது மகன் ஹரிகிருஷ்ணன், பெருமாளின் தங்கை மகன் 7 வயதான சபரீஸ்வரன் ஆகிய இருவரும் அப்பகுதி விவசாய தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அருகே இருந்த பண்ணை குட்டை நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தனர். 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் விடியா அமைச்சர் நேரு அளித்த பட்டாவில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். ஆழ்வார்தோப்பு பகுதியில் 6000 குடும்பத்தினர் வசிக்கும் நிலையில் 128 பேருக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டது. அந்த பட்டாக்களிலும் தெரு, வார்டு, நில உரிமையாளரின் பெயர், நிலத்தின் அளவு விவரங்களில் பல்வேறு குளறுபடிகளுடன் கண் துடைப்பாக விளம்பரம் தேடும் நோக்கில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க வலியுறுத்தி விடியா அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேரு குளறுபடி, சதுரடி குளறுபடி, பத்திரம் ஒரிஜினலா பட்டா ஒரிஜினலாங்கிறத தெரியல. இதை வச்சு நாங்க எந்த வாழ்வாதாரமும் செய்ய முடியாது. ஒரு நல்லது கிட்ட பரிமாற முடியாது. இதை அரசு கவனத்துல எடுத்து செய்யணும். அதை முறைப்படி இது ஒரு அமைச்சர் தொகுதி, அதையும் பாத்துக்கிறேன்னு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே பெரிய மன உளைச்சல் ஆளாயிருக்காங்க. எல்லாம் அதிகாரிட்ட கேட்டபோது அதிகாரி லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு சொத்து விற்கணும், எமர்ஜென்சி விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இதாயிரும். இதே இன்னைக்கு ஆன்லைன்ல ஏத்திட்டாங்க, எல்லா சொத்தையும் போய் ஆன்லைன்ல ஏத்திட்டாங்கன்னா யாரும் விற்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே காட்டுப்பன்றி அட்டகாசத்தால் பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த முருகேசன் அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு ஆடு மேய்க்க சென்றுள்ளார். அப்போது காட்டுப்பன்றி ஒன்று முருகேசன் மீது பாய்ந்து கை கால்களை கடித்து குதறியது. படுகாயமடைந்த முருகேசன் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக காட்டுப்பன்றிகளினால் தங்கள் பகுதியில் விவசாயமும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். உயிர் எப்போ போகுதுன்னு எங்களுக்கு காட்டு பக்கம் போனோம்னா எப்போ உயிர் போகுதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. பண்ணி அந்த மாதிரி ஏகப்பட்ட பண்ணி அலையுது. தாறுமாறான பண்ணி அதை அழிக்க முடியாது. இது நமக்கு கவர்மெண்ட்டு சொன்னோம்னா அவங்க ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இது வரைக்கும் அவங்க காதில் வாங்கிட்டு பேசாமல் இருந்துக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன அது அவங்களும் பார்த்து சொல்ல மாட்டேங்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? வளைக்கிற காட்டில் நாங்கள் தெரிய முடியும். அப்போ நாங்கள் வீட்டில் இருந்து எத்தனை நாளைக்கு இருந்தால் எங்களுக்கு அது சும்மா கிடக்க முடியுமா? கிடக்க முடியாது. அப்போ பட்டம் கிடந்து சாக வேண்டியதான், வேற ஒன்றுமே வழி கிடையாது. இது அவன் அரசு தான் ஏதாவது முடிவு பண்ணணும்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் அவதியடைந்தனர். மணவாளநல்லூர் கிராமத்திற்காக கொளஞ்சியப்பர் திருக்கோயில் மண்டபத்தில் நடைபெற்ற முகாமினால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஒருபுறமும் மின்சாரம் இல்லாததால் முகாமிற்கு வந்த மக்களும் அவதியடைந்தனர். ஜெனரேட்டர் வசதி செய்து தரக்கூட முன்வராத ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடுவதற்கு மட்டுமே முகாம்களை நடத்துவதாக மக்கள் சாடினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடை ஒதுக்கீட்டில் முன்னுரிமை தரவில்லை என குற்றம் சாட்டி திமுக நிர்வாகி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலைய பகுதியில் பழைய கடைகள் அகற்றப்பட்டு புதிதாக கட்டப்பட்ட நிலையில் ஏற்கனவே கடை வைத்திருந்த தனக்கு கடை ஒதுக்கீட்டில் முன்னுரிமை தரப்படவில்லை என திமுக நிர்வாகி சிதம்பரம் என்பவர் குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர் பெரிய கருப்பனிடம் முறையிட்டும் கடை ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்து திமுக நிர்வாகி தீக்குளிக்க முயன்றார். கோஷ்டி பூசலின் கூடாரமாக திமுக மாறியுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்குகளை சிதறடிக்க பணியாற்றப் போவதாகவும் திமுக நிர்வாகி குறிப்பிட்டார். என்ன ஆட்சி இல்லை, என்ன ஆட்சின்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாரும் வர்ற மத்தியில் கடையை வந்து ஏழை விடலை, எங்களுக்கு மட்டும் ஏழை விடலை, ஏன் ஏழை விடலை? மற்ற எல்லா கடையும் ஏழை விட்டுக்கோம்ல. இதான் திராவிட மாடல் ஆட்சியா? இல்லை திராவிட மாடல் ஆட்சியா நான் கேட்குறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியின் 2வது வார்டு பகுதியில் நகராட்சி பொறியாளர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டார். நகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் பாலசுந்தரம் நகராட்சி பொறியாளர் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் தரமற்ற முறையில் சாலைகளை அமைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நடைபெறும் சீர்கேடுகளையும் முறைகேடுகளையும் அக்கட்சியினரே அம்பலப்படுத்தி வருகின்றனர். ஆன்லைனில் போட்டிருக்கோம்னு சொல்லக்கூடிய பேக்கேஜ்ன்ற பேரில் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாம் முறைகேடு தான். நகர்மன்ற பொறியாளர் தான் இதுக்கு காரணம். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்சங்கத்தில் ஊர்காவல்படை காவலர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஊர்காவல்படையில் பணிபுரிந்து வந்த சுரேஷ் என்பவர் செங்கம் மத்திய மாநில விவசாய பண்ணையில் உள்ள வனக்காவலர்கள் குடியிருப்பில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். இந்த நிலையில் அவரது இறப்புக்கு 4 பேர் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்தும் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் சந்தேக மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக விமர்சனம் வலுத்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். ஆலடி வளைவு பகுதியில் இருந்து பண்ணை தோட்டம் வரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக போடப்பட்ட தார் சாலை விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. இதனால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் தரமற்ற சாலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர்.